4 பேரின் பிரார்த்தனை. மத்தேயு 8:28-33, மார்க் 5:1-20, லூக்கா 8:26-39 வரை இருக்கின்ற இயேசு செய்த ஒரு அற்புதத்தை கவிதையா பார்க்க போறோம். கதிரையினருடைய கெர்கசேனர் என்பது தான் என் நாடு, கல்லறைக்காய் வெட்டப்பட்ட குகைகள் தானே என் வீடு. சங்கிலி கட்டி விலங்கு போட்டு என்னை அடைச்சு வைப்பர் சிறைக்குள்ளே, தகர்த்து போட்டு வெளியே வருவேன் 6000 பிசாசு எனக்குள்ளே. என்னை அடக்கி கட்டி போட யாராலும் கூடாது இருந்தது, நான் இருக்கும் வழியே நடந்து செல்ல ஊரே பயந்தது. சட்டை போட பிடிக்காது நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், கல்லுகளினால் என்னையே நான் காயப்படுத்திட்டு இருந்தேன். கூக்கரல் இடுவேன் இரவும் பகலும் கல்லறைகளில் இருந்து, நான் இருந்த பக்கம் கரையிறங்கினார் இயேசு படகில் இருந்து. பயப்படாம எனக்கு அவர் எதிர்கொண்டு வந்தார், எனக்குள் இருந்த அசுத்த ஆவியை வெளியே போன்னு சொன்னார். என்னுள் இருந்த பிசாசுகளின் தலைவன் பேச தொடங்கினா, காயப்படுத்தி கொண்டிருந்தவன் இயேசு காலில் விழுந்தான். காயப்படுத்தி கொண்டிருந்தவன் இயேசு காலில் விழுந்தான். காயப்படுத்தி கொண்டிருந்தவன் இயேசு காலில் விழுந்தான். இயேசுவே தேவகுமாரனே ஏன் வந்தீர் என சத்தமிட்டான். துரத்தி விடுவார் என அறிந்து மிகவும் வேதனைப்பட்டான். பன்றிகளை சாப்பிடக்கூடாதுன்னு மோசே நூல் சொன்னது, இஸ்ரவேலர் அதை தின்றனர், யார் அவர்களை கேட்பது. விக்கிரகங்களுக்கு பன்றிகளை பலியும் விட்டனர், இதற்காக சில பேர்கள் பன்றிகளை வளர்த்தனர். அத்திசையில் இருந்து துரத்தாதீர் என லேகியோன் அழுதான் குழந்தை போல, அத்திசையில் இருந்து துரத்தாதீர் என லேகியோன் அழுதான் குழந்தை போல, பிசாசுகளுக்கும் டிரான்ஸ்பர் ஆவது கொஞ்சம் கூட பிடிக்காது போல. பிற பிசாசுகளும் அப்படியே அவரை வேண்டிக் கொண்டது, பாதாளம் வேண்டாம் பன்றிகளுக்குள் எங்களை அனுப்பும் என்றது. ஏறக்குறைய 2000 பன்றி மலையருகே மேய்ந்தது. பிசாசுகள் கேட்ட வண்ணம் அவைகளுக்கு கிடைத்தது. உத்தரவு கிடைத்த உடன் அவைகள் பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அப்பன்றிகள் ஓடி கடலில் விழுந்து மாண்டன. பெரிய ஒரு பாரம் உடலில் இறங்கினதை உணர்ந்தே புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து அங்கேயே அமர்ந்தேன். பன்றிகளை மேய்த்தவங்க இத பட்டணத்தில் சொன்னாங்க. கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன பார்க்க வந்தாங்க. 70 லட்சம் இருக்கும் இறந்த பன்றியின் மதிப்பு. ஊர்க்காரங்களுக்கு அது ஒரு மகா பெரிய இழப்பு. உலகத்தையே வித்துனாலும் ஆன்மாவா காக்கணும் எனக்கு என்பதுதான் உலகில் வந்த இயேசுநாதரின் கணக்கு. ஊரை விட்டு வெளியே போக ஜனங்கள் வேண்டி கொண்டாங்க. இயேசுவும் அவர் சீஷர்களும் உடனே படவில் ஏறி சென்றாங்க. என்னையும் அழைத்து செல்லும் என்று இயேசுவிடம் வேண்டினேன். எப்படியாவது இயேசுவுடைய ஊழியனாக ஏங்கினேன். என்னை ஏற்றி செல்ல அந்த இயேசு மறுத்திட்டாரு. நான் போயிட்டா சுவிசேஷம் இங்க யார் சொல்வாருன்னு கேட்டாரு. வீட்டில் தங்காத என்ன அவரு வீட்டுக்கு போன்னு சொன்னாரு. கர்த்தர் செய்தவைகளை ஊருக்கு அறிவின்னு போனாரு. பிசாசின் தலைவன் பிசாசுகள் ஊரார் மற்றும் நானுமே இயேசுவிடம் வேண்டிய ஜெபங்கள் ஒரே மாதிரி நானுமே. மனம் திரும்பா அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. மனம் திரும்பிய என் ஜெபம் ஏன் நிராகரிக்கப்பட்டது. கேட்கப்படாத ஜெபத்திற்கு பின் தேவ திட்டம் ஒன்று இருந்தது. என் ஊரில் இயேசு செய்ய வேண்டிய வேலை மிச்சம் இருந்தது. புரிந்து கொண்டதால் கவலைப்படல தெக்க போடி சென்றே, கேட்கப்படாத உன் ஜெபத்தின் பின்னும் திட்டம் இருக்கு என்பேன். கேட்கப்படாத ஜெபத்திற்கு பின் தேவ திட்டம் ஒன்று இருந்தது. என் ஊரில் இயேசு செய்ய வேண்டிய வேலை மிச்சம் இருந்தது. புரிந்து கொண்டதால் கவலைப்படல தெக்க போடி சென்றே, கேட்கப்படாத உன் ஜெபத்தின் பின்னும் திட்டம் இருக்கு என்பேன். நன்றி.